அமெரிக்காவில் H-1B விசா மூலம் தங்கியிருக்கும் இந்தியர்களின் வாரிசுகள் பலர் விசா பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அமெரிக்காவிற்கு H-1B விசா பெற்று குடியேறிய பலரின் குழந்தைகள் 21 வயதை கடந்த பின்பு விசா பெற வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி உள்ளனர். இவர்கள் இத்தனை காலம் பெற்றோர்களின் டிபெண்டன்ட்களாக இருந்தனர், அதாவது சார்பு விசாவில் இருந்தனர். தற்போது உள்ள அமெரிக்க விசா விதிப்படி 21 வயதாகும் நிலையில் அந்த வாரிசு 2 வருடங்களுக்குள் விசா பெற வேண்டும். ஆனால் அங்கே கொண்டு வரப்பட்ட சில விதிகள் மற்றும் வழக்குகள் காரணமாக இந்த 2 வருட கால அவகாசம் நீக்கப்படலாம் என்கிறார்கள். அதாவது 2 வருடத்தில் விசா பெற வேண்டும் என்ற கட்டாயம் நீக்கப்படலாம் என கூறப்படுகிறது. அதாவது 21 வயதானவுடன் இவர்கள் விசா பெற வேண்டும், இல்லை என்றால் இவர்கள் வெளியேற்றப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது சுயமாக இவர்கள் வெளியேற வேண்டிய அபாயம் உள்ளது. தற்போது உள்ள டேட்டாவின்படி 1.34 கோடி இந்திய குழந்தைகள் விசா பெற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். இவர்கள் 21 வயதை அடையும் நிலையில் உள்ளனர். இதனால் 21 வயதானவுடன் இவர்கள் விசா பெற வேண்டும், இல்லை என்றால் இவர்கள் வெளியேற்றப்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான அமெரிக்காவில் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் முறையில் மாற்றம் கொண்டு வர அவர் முடிவு செய்துள்ளார். இது கோர்ட்டால் தடுக்கப்பட்டு உள்ளது என்றாலும் கூட விரைவில் அமலுக்கு வரும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால் ஆட்டோமேட்டிக் சிட்டிசன்ஷிப் மூலமாக பலனடைந்த பல ஆயிரம் இந்தியர்கள் பாதிக்கப்படும் வாய்ப்புகள் உள்ளன. மேலும் H-1B விசா உள்ளிட்ட விசாவின் ரெனிவல் காலத்தை குறைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். அங்கே வேலை அனுமதி வாங்கி விசா பெற்று பணியாற்றுபவர்களின் விசா காலாவதியாகிவிட்டால் 540 நாட்களுக்குள் அதை புதுப்பிக்க வேண்டும். அதுவரை தானாகவே அந்த விசா செயல்பட தொடங்கிவிடும். H-1B விசா உள்ளிட்ட விசாவின் ரெனிவல் காலத்தை குறைத்து ட்ரம்ப் உத்தரவிட்டிருக்கிறார். இதனை 180 நாட்களாக ட்ரம்ப் தற்போது குறைத்திருக்கிறார். அங்கே வேலை அனுமதி வாங்கி விசா பெற்று பணியாற்றுபவர்களின் விசா காலாவதியாகிவிட்டால் இனிமேல் 180 நாட்களுக்குள் அதை புதுப்பிக்க வேண்டும் என்று ட்ரம்ப் தற்போது புதிய விதி கொண்டு வந்திருக்கிறார். அமெரிக்காவில் கோல்டு கார்டு விசா கொண்டு வரப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அவரின் இந்த அறிவிப்பு காரணமாக இந்தியர்கள் தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவில் ட்ரம்ப் கொண்டு வர உள்ள இந்த புதிய விதிப்படி $5 மில்லியன் தந்து யார் வேண்டுமானாலும் நிரந்தரமாக கோல்டு கார்டு விசா பெற முடியும். இது கிரீன் கார்டு போல நிரந்தர குடியுரிமை விசாவாகும். அங்கு கிரீன் கார்டு பெற நீண்ட காலம் அங்கே இருப்பதோடு அதற்கு கிரீன் கார்டு லைனில் நிற்க வேண்டும். ஆனால் கோல்டு கார்டு பெற லைனில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக உங்களுக்கு நிறைய சொத்து, பிசினஸ் பின்னணி இருக்க வேண்டும். நீங்கள் $5 மில்லியன் முதலீடு செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் கட்ட வேண்டும். ஏற்கனவே அமெரிக்காவில் பணக்காரர்கள் குடியேறி அங்கே முதலீடு செய்யும் விதமாக, அங்கேயே வாழ்ந்து வரி கட்டும் விதமாக, வேலைகளை ஏற்படுத்தும் விதமாக முதலீட்டாளர்களுக்கான விசா அங்கே அமலில் உள்ளது. இதனை EB-5 விசாக்கள் என அழைப்பார்கள். EB-5 விசாக்கள் 1990 அமெரிக்காவில் வெளிநாட்டு முதலீட்டை உருவாக்க வேண்டும் என கொண்டு வரப்பட்டது. குறைந்தபட்சம் 10 பேர் வேலை செய்யும் ஒரு நிறுவனத்தில் சுமார் $1 மில்லியன் செலவழிக்க கூடிய நபர்களுக்கு மட்டும் இந்த விசா கிடைக்கும். இந்த முதலீட்டாளர்களுக்கான விசா நீக்கப்பட்டு தற்போது அங்கே கோல்டு கார்டு விசா அமலுக்கு வர உள்ளது. அதோடு தொகையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது.